ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் நம்ம பார்க்க போகிற கண்டினியூ டாபிக் என்னென்னா பாம் ரீடிங். எவ்ரி மண்டே இந்த பாம் ரீடிங் யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக. ஸோ இன்றைக்கி அதை பற்றின சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே லைன் ஆஃப் மெர்க்குரி, அதுக்கப்புறம் சூரியனுடைய விரலை பற்றி, மிடில் ஃபிங்கர், லைன் ஆஃப் மிடில் ஃபிங்கர், சாட்டனுடைய லைனை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜூபிட்டர் ஃபிங்கர், அதாவது குரு விரல் அப்படின்னு சொல்கிறோம். ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் விரல் இது எதை பிளானட்டை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பிளானட் ஜூபிட்டரை இண்டிகேட் பண்ணுற ஒரு ஃபிங்கர் தான் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு, மென் ஆர் விமன், நல்ல பிளேஸ் ஆகி அந்த ஃபிங்கரில் உள்ள மவுண்ட், அதாவது அந்த குரு விரலுக்கு கீழே உள்ள அந்த மேடு பலமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த குருவுடைய விரல் நல்லா செங்குத்தாக, நீளமாக, ரொம்ப அழகாக நேர்த்தியாக அமைஞ்சிருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் குரோத், வளர்ச்சி, பிறந்த நாள் முதல் அவங்களுடைய ஆயுள் முழுக்க வளர்ச்சி கொண்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய உடல், மனம், பொருள், வாழ்க்கை, அவங்களுடைய எண்ணங்களுக்கு உண்டான ஆசைகள், இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விரலுடைய அமைப்பு கொடுக்கும். ரெண்டாவது, தெய்வீக அருள், தெய்வீக பலம். பிரார்த்தனை செய்கிறாங்க, நிறைய பேர் பிரார்த்தனை செய்கிறாங்க. எல்லாருடைய பிரார்த்தனையும் பிரார்த்தனை செஞ்ச உடனே நிறைவேறுதான்னு கேட்டோம்னா கிடையாது. சிலருக்கு காலதாமதமாக நிறைவேறும், ஒரு சிலருக்கு உடனே நிறைவேறும், ஒரு சிலருக்கு அது நிறைவேறதே இல்லை. ஒரு மனிதனுக்கு இந்த குருவுடைய அருள், அதாவது பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் அல்மைட்டி, அந்த பிளானட்டோடைய எனர்ஜி இருந்ததுன்னா அவங்க பிரார்த்தனை செஞ்ச உடனே அவங்களுடைய எண்ண அதிர்வுகள் நிறைவேறக்கூடிய ஆற்றலை இந்த விரலுடைய அமைப்பு கொடுக்கும். ஓகே, இந்த விரலுக்கு கீழே, அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் கீழே உள்ள மவுண்ட் தான் குருவுடைய மேடு, ஜூபிட்டர் மவுண்ட்னு சொல்கிறோம். இந்த மவுண்ட் ஒருவேளை யாருக்கு ரொம்ப ஹையாக மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணும் போது ஒரு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய லெவலில் க்ரோத் கொடுக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறைய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மல்டி நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிரான்ச் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த குருவுடைய, இந்த கிரகத்துடைய அருள் உள்ளவங்க தான் செய்ய முடியும். ஸோ அது இந்த ஃபிங்கரில் நமக்கு ரெசம்பிள் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இல்லை ஜூபிட்டர் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜூபிட்டர் லைன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சைட்லேருந்து இப்படி வரும். ஸோ சில லைன்ஸ் கீழேருந்து நம்மளுடைய பாம் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது பிரான்ச்சாக பிரிஞ்சு அந்த ஜூபிட்டர் மவுண்ட்டை நோக்கி போகும். அப்படி வந்ததுன்னா அது அந்த ஜூபிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஹையாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். செகண்ட் திங் சைட்வேர்ட்ஸ்லேருந்து இந்த ஜூபிட்டர் மவுண்ட்டை நோக்கி ட்ரிபிள் லைன் ஆர் டபுள் லைன் ஆர் மல்டிபிள் லைன் இந்த மாதிரி அப்வேர்ட்ஸில் போச்சுன்னா அது இன்னும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான குரோத்தை கொடுக்குன்றதை கிளியராக இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஜூபிட்டர் மவுண்ட் ஸ்ட்ராங்காக இருந்து பாசிட்டிவ் லைன்ஸ் மட்டும் இருந்தால், வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் இருந்தால் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடியை அவங்களுக்கு கொடுக்கும். எப்படின்னா இந்த ஜூபிட்டர் தான் வயிறு பகுதிக்கு முக்கியமான ஒரு கிரகம். ஸோ இந்த வயிறு பகுதி யார் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நல்ல ஃபங்க்ஷனிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் உடம்புல உள்ள நோய்களே இருக்கவே இருக்காது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதே மாதிரி அவங்களுக்கு கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன், இது எல்லா ஃபங்க்ஷனிங்க்கும் இந்த ஜூபிட்டர் தான் இம்பார்ட்டன்ட் பிளானட். ஸோ குருவுடைய விரலில் அந்த பாசிட்டிவ் லைன் இண்டிகேட் ஆச்சுன்னா வயிறு, செரிமான குழாய்கள், அதுக்கு பிறகு அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். சில பேருக்கு டிசீஸ் நிறைய வரும், யங் ஏஜ்லேயே ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூபிட்டர் லைன் ஹரிசான்டலாக எங்கேயாவது மைனஸ் ஆகி இல்லைனா பிளாக் டாட்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் சில ரெமெடிஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த லைன் ஆஃப் ஜூபிட்டரில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா ஃபேமிலி லைஃப், அதுக்கப்புறம் பரம்பரை யோகம்னு சொல்லுவோம். ஒரு பரம்பரையில் நம்மளுடைய தாத்தா, அப்பா, அப்புறம் நம்மளுடைய வாரிசுகள், அப்புறம் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ், இப்படி ஜெனரேஷன் வழியில் ஒரு ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்காங்க, யோகம் பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுளுடைய பிளஸிங் ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஜூபிட்டருடைய ஃபிங்கர்லேயும் அந்த லைன்லேயும் இண்டிகேட் ஆகும். அப்படி அது இண்டிகேட் ஆச்சுன்னா அந்த பரம்பரைக்கே அது ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப், ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை ஒரு தோப்பு மாதிரி செழிப்பாக வாழக்கூடிய அமைப்பையும் இந்த குருவுடைய விரல் சுட்டி காட்டும். இந்த விரல் மிக விசேஷமானது. அதிகாரம்,
பணபலம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, பரம்பரை தொழில் அல்லது பரம்பரையான வளர்ச்சி, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த குருவுடைய விரல் கொடுக்கும். அப்புறம் குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி சில தகவல்களை இந்த விரல் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அதில் உள்ள ஸ்மால் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரேகைகள்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பரம்பரையுடைய விருத்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த விரல் எவ்வளோ முக்கியமானதை பற்றி நீங்கள் நம்ம தகவல் ஷேர் பண்ணோம். அடுத்த எபிசோடில் நம்ம நெக்ஸ்ட் ஃபிங்கரை பற்றி நம்ம பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார். தேங்க்யூ.